கர்நாடகாவில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். கனமழை, பலத்த காற்று மற்றும் ஆலங்கட்டி மழைக்கு மத்தியில் பாதிக்கப்பட்டவர்கள் சுவர் அருகே தஞ்சமடைந்திருந்த பொழுது இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. திடீரென சுவர் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 7 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதையடுத்து அங்கு மீட்பு பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் சித்தராமையா சம்பவ இடத்தை பார்வையிட்டார். உயிரிழப்புகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்த சம்பவம் வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவரும் இரங்கல் தெரிவித்ததோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சுவர் இடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட விபத்து மிகவும் துயரமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துயரத்தில் ஆழ்ந்துள்ள குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ள பிரதமர், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரண உதவித்தொகையாக வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.